ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா என்பதற்கு இணங்க நம்ம இந்த ஆவணி மாதம் முழுவதும் நம்ம விநாயகர் பற்றி தான் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோவில் கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆவார். அவரது படம் எல்லோருடைய வீடுகளிலும் வழிபாட்டில் இருப்பதுதான் அதற்கு காரணம். உலக புகழ்பெற்ற இந்த விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு. தேசி விநாயகர், கற்பக விநாயகர், கற்பகமூர்த்தி, வரத கணபதி, கணேசபுரீஷன், மருதங்கூர் அரசு, மருதங்கூர் ஈசன் இப்படியெல்லாம் அழைக்கப்பெறும் இவரது திருக்கோலம் அற்புத அமைப்பாகும். பொதுவாக 4 திருக்கரங்களுடன் தும்பிக்கையும் சேர்ந்து ஐங்கரனாக காட்சியளிப்பார். ஆனால் இங்கு தும்பிக்கையுடன் 3 கரங்களில் உள்ள அபூர்வ வடிவம் இது. கரங்களில் அங்குசம், பாசமில்லாமல், தொந்தி வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்த பத்மாசனம் போன்று கால்களை மடித்து வைத்து அமர்ந்திருக்கிறார். இடது கரத்தை கடிஹஸ்தமாக இடையில் நாட்டி வலது கரத்தில் சிவலிங்க மூர்த்தியுடன் திகழ்கிறார். வலது தந்தம் நீண்டும் இடது தந்தம் குறுகியும் காணப்பட்ட துதிக்கையை வலம் சுழித்து ஜடாமுடியுடன் விசேஷ திருக்கோலம் கட்டுகிறார். தமிழகத்தின் குகைகள் மற்றும் பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை அமைத்தவர்கள் பல்லவர்களாவார். வாதாபி வெற்றிக்கு பிறகு அமைத்த குடைவரை கோயில்களில் ஒன்று பிள்ளையார்பட்டி தேசிய விநாயகர் ஆலயமாகும். இக்கோயில் பாண்டியர்கள் காலத்து என்பது வரலாற்று அறிஞர்களின் கருத்து. வடதிசை நோக்கி எழுந்தருளியுள்ள இந்த ஆணை முகத்தோனை தேசிய விநாயக பிள்ளையார் என்று இங்குள்ள தூண்கல்வெட்டில் காணப்படுகிறது. இவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கருப்பட்டி பணியாரமும் பிட்டு நெய்வேத்தியம் செய்வதற்காக வரி நீக்கிய நிலம் கொடுத்த செய்தியும் கல்வெட்டில் உள்ளது. அருணகிரியார் திருப்புகழில் போற்றும் விநாயகமலை என்ற திருத்தலம் இக்கோயிலாகும். காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றுக்குறியே அடுத்துள்ளது பிள்ளையார்பட்டி. இத்திருக்கோயில் திருவீசர் எனும் திருவிங்குடி மகாதேவர் சிவகாமியுடன் அருள்பாலிக்கிறார். அவ்வளோ சிறப்புமிக்க கோயில். இங்கே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ராஜச கொலக்கட்டை மிகப்பெரிய அளவில் வைப்பாங்க. இந்த விநாயகர்கிட்ட போய் நீங்கள் எந்த தொழில் செய்யணும்னாலும் சரி, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு சரி, படிப்பு நல்லபடியாக வரணும் சரி, திருமணம் நல்லபடியாக முடியணும், குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அப்படி எவ்வளோ பல்வேறுபட்ட கோரிக்கைகளை நீங்கள் விநாயகர்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டீங்கனாலும் சரி உங்களுக்கு விரைவில் செஞ்சு கொடுப்பாரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர். இந்த விநாயகர் பார்த்தாலே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அத்தனையும் கரைஞ்சு போயிடும். இவ்வளோ சக்தி வாய்ந்த தளத்திற்கு நாம் செல்வோமா, விநாயகரோட அருளை பெறுவோமா. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிக அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.